ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டா நான் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண போறல. இது டே 50. ஃபைனலி நம்ம 50 போஸ்ட் போட்டிருக்கோம். யூடியூப்லயும் போட்டிருக்கோம், இன்ஸ்டாலையும் போட்டிருக்கோம். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ நாள் போடணும்னே எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 சேனல் ஆரம்பித்தேன். அதுலேயே ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஆனால் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ போடும்போதே நல்ல வியூஸ் போச்சு. அந்த நம்பிக்கையிலே நான் இதோட 50 டேஸ் வந்துட்டேன். ஆனால் இப்போ வியூஸ் போடுறதில்ல. ஆனால் ஒரு நம்பிக்கை என்னைக்கே அது திரும்ப அதேமாரி ஆகும். அதை விட அதிகமாக ஆகணும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. டே 50ஓட நமக்கு 209 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் பாதி பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அப்புறம் யாருன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. போன வீடியோவில் 2 பேர் கிவ்வேன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ யாருக்கு கிவ்வேன்னு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அந்த 2 பேரில் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிவ்வேன்னு மெசேஜ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் 50 டேஸ் ஆச்சுன்றதால நாமளே டயட் எல்லாம் கரெக்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். காலைல ரன்னிங் போகிறோம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 500 ml வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் ரன்னிங் போகிறோம். போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம மதியத்துக்கான மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம். சோயாபீன்ஸ் ஒரு 100 கிராமும் ஒரு 3 எக்கு பாயில் பண்ண எக்கு வச்சு தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நம்ம சாப்பிட்றோம். மார்னிங் வந்து 2 இட்லி ஒரு சாம்பார் இது மட்டும் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மதியம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மீலை சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரூமுக்கு வரோம். ரூமுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்றதால 10,000 ஸ்டெப்ஸுக்காக போயிட்டு ரன்னிங்கும் போகிறோம். ரன்னிங் ரொம்ப இல்லாமல் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் ரன்னிங் போயிட்டு மீதி எல்லாம் வாக்கிங் பண்ணுறோம். இப்போ இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வாக்கிங் போகிறோம். அப்போ ரூமுக்கு வந்து நைட்டு ஃபுட்டுக்கு வந்து நம்ம எதுவும் எடுத்துக்கிறதா இல்லை. 2 பனானாவும் இல்லை அப்படி ஏதாவது சப்பாத்தி ஏதாவது ஹாஸ்டலில் போட்டால் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஸ்டடியை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 போல தான் நான் ஒர்க் அவுட் ஆரம்பிப்பேன். எப்படினாலும் ஒரு மசில் தான் டார்கெட்டு. அந்த ஒரு மசிலுக்கு 3 வேரியேஷன் போடும். 3 வேரியேஷன்லையும் ஒரு செட்டுக்கு வந்து 20 ரெப்பு. அடுத்த செட்டில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கேஜி விட வெயிட் அதிகமாக போட்டு தான் நம்ம அடுத்த 20 போடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி போயிட்டுருக்கு. இல்லை நான் ஏதாவது புதுசாக பண்ணனாலோ இல்லை நம்ம டிம்மிக்கு ஃபீட் பண்ணாலோ இதுக்கு மேலே வர டேஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றதை பார்க்க போகிறீங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கட்டன் ரைட்டாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறோம்.